கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் எரிகிற டவால் பிரேவிஸ் இந்த பேரை நீங்கள் ஐபிஎல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி 2022 வருஷம் இவரை 3 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. அப்ப இவருக்கு வயசு வெறும் 18 தான். 18 வயசுலயே இவ்வளோ விலை கொடுத்து எடுக்கிற அளவுக்கு டவால் பிரேவிஸ் அவ்வளோ பெரிய பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. T20 Under-19 வேர்ல்டு கப்ல கூட பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு இவர். இவரோட T20 ஹை ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 57 பாலுக்கு கிட்டத்தட்ட 167 ரன் அடிச்சிருக்காரு. இவர் விளையாட்டை பார்த்துட்டு எல்லாருமே இவரை பேபி ஏபி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏபி டிவிலியர்ஸ் தான் இவருக்கான இன்ஸ்பிரேஷனான ஒரு பிளேயர். முதல்ல டவால் பிரேவிஸ் 2022 வருஷம் ஆக்ஷன்ல யாரு நம்மளை எடுக்க போறா, ஆர்சிபி தான் எடுப்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்துல இருந்தாரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அணி தான் இவரை எடுத்தாங்க 3 கோடி ரூபாய்க்கு. இவங்க வீட்டுல இவங்க அண்ணன் தோனி ஃபேன், டவால் பிரேவிஸ் ஏபி டிவிலியர்ஸ் ஃபேன். அது மட்டும் இல்லாம ஆர்சிபியோட மிகப்பெரிய சப்போர்ட்டரா இருந்திருக்காரு. இப்ப இவர் சிஎஸ்கே அணிக்காக வந்திருக்காரு. கடந்த மெகா ஆக்ஷன்ல இவரோட பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 75 லட்சம் தான். யாருமே இவரை எடுக்கல. தாய் வீடா இருந்த எம்ஐயும் இவரை கைவிட்டுச்சு தான் சொல்லணும். ஆனா இப்ப குர்ப்ரீத் சிங் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்ஜுரி ஆனதுனால இப்ப இவரை சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்காங்க. எக்ஸ்தலம் பக்கம் போனாலே இவரோட பேர் தான், வந்துட்டாருப்பா டவால் பிரேவிஸ், இனிமேல் வெளுத்து எடுக்க போறாருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்க, ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவர் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில இருக்கு. சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் இளமை காலத்துல இருந்து ஏபி டிவிலியர்ஸ் பார்த்து வளர்ந்ததுனால அவரை மாதிரியே இவர் ஆடுறாரு அப்படின்னு ஏபி டிவிலியர்ஸே சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் முக்கியமானதுன்னா, ஏபி டிவிலியர்ஸ் இவருக்கு கோச்சிங் கொடுத்திருக்காரு. அவங்க வீட்டுல நெட்ஸ்லயே ஏபி டிவிலியர்ஸ் டவால் பிரேவிஸ்க்கு கோச்சிங் கொடுத்த வீடியோலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏபி டிவிலியர்ஸே இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் என்ன மாதிரியே பொறுமையாவும் வேகமாவும் ஆடக்கூடிய தன்மையுடையவர், விக்கெட்டை இழக்கக்கூடிய மனநிலை இவருக்கு இல்ல, என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த ஏபி டிவிலியர்ஸே சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்ட டவால் பிரேவிஸ் சிஎஸ்கே அணிக்கு வரது நமக்கு மிகப்பெரிய பலமா தான் கருதப்படுது. ஆனா அந்த பலத்தை சிஎஸ்கே அணி எந்த இடத்துல கொண்டு வர போறாங்க அப்படிங்கறதா ஆச்சரியமா இருக்கு. ஓப்பனிங் இறக்க போறாங்களா, இல்ல 1-on-1 வர போறாரா, யாருக்கு பதிலா இவர் ரீப்ளேஸ் ஆக போறாரு களத்துல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இப்ப வரைக்குமே. டவால் பிரேவிஸ் வந்ததுக்கு ராக்கெட் விடலாம், ஆனா அவரை எங்க இறக்கலாம் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் யாரையுமே இவங்க இறக்கி இருக்காங்களா இறக்கலையா அப்படிங்கிறது டவுட்டான ஒரு விஷயம் தான். இவருக்கும் அதே நிலை தொடருமா, இல்ல அவருக்கான இடம் அங்க கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவரை குர்ப்ரீத் சிங்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு தான் இவருக்கும் கொடுத்துருக்காங்க. 2.2 கோடிக்கு தான் இவரை எடுத்திருக்காங்க. அவரோட பேஸ் பிரைஸ்லேருந்து இந்த விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அவருக்கான சிகப்பு கம்பளத்தை சிஎஸ்கே அணி விரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். டவால் பிரேவிஸ்க்கு மட்டும்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இந்த வருஷம் மொத்தம் 2 பிளேயர், ஒன்னு டவால் பிரேவிஸ், இன்னொன்னு ஆயுஷ் மாத்ரே. ருத்ராஜ் கேக்வாடுக்கு இன்ஜுரி ஆனதுனால 17 வயசான ஆயுஷ் மாத்ரேவை இவங்க எடுத்திருக்காங்க. இவரும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான். டொமஸ்டிக்ல வெளுன்னு வெளுத்திருக்காரு. ஓப்பனிங்ல இறங்கி பிரின்னு பிரிச்சிருக்காரு. இவருக்கும் எந்த இடம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரியவே இல்லை. டவால் பிரேவிஸ்க்கும் அதே மாதிரி எந்த இடம் கொடுக்க போறாங்கன்னு தெரியவே இல்லை. ஆக மொத்தத்துல ஒருத்தரை 30 லட்சம் ரூபாய்க்கும் ஒருத்தரை 2 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும் சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்த எந்த இடத்துல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ரொம்பவே ஆர்வமா இருக்க போது. ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தவங்க சிறப்பா செயல்படுவாங்களா, அவங்கள இறக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம போக தான் தெரிஞ்சுக்கணும். ஏபி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறார் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.